இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் எருமை புடிடா. புஷ்பா அக்கா. அக்கா, இவர் உனக்கு தெரியுமா? அவர்தான் சிபி. சிபினா நம்ம மாமா பையனா? இவர் தான்க்கா புஷ்பா. இவர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு டைமும் மீட் பண்ண வைக்கும் போது மிஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனா 2 பேரும் ஒரே ஆள் தான்க்கா. யாரா நீ? இது யாரு? யாரா நீ? நீ எதுக்கு உள்ள வந்த? யாரா நீ? பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்கிற, பணத்தை கேட்டு பிளாக்மெயில் பண்ற, பொறுக்கிற நீ? அப்பா அப்பா அடிக்கிறான்ப்பா. ஏய், என் புள்ள மேலே கை வைக்கிறியா? ஓ, கை வைக்க கூடாதா? இரு, காலே வைக்கிறேன். டேய் டேய், நான் யாரும் தெரியாம விளையாடிட்டு இருக்கேன். சார், நாங்க யாரும் தெரியாம நீங்க தான் விளையாடிட்டு இருக்கீங்க. நான் யாரும் தெரியுமா? ஜனா ஃபுட்ஸ் தெரியுமா? ஜனகாம்பாள், அவங்களோட ஒரே பேரன் சிபி. சார், என்ன சொல்றீங்க? என்ன பேரை கேட்டவனே சும்மா உதறுதா? நீங்க உண்மையிலேயே ஜனாமாவோட பேரனா? ஏய் ஏய். ரஞ்சித், பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வர்ற, கோயாட்டா இருக்கணும். She is my girl. இவங்க ஃபேமிலி என் ஃபேமிலி. தமிழ் பாப்போலாம். டேய் என்னடா பண்ண போற? டேய் ஐயோ, சிபி சார், சிபி சார், சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சிபி சார், சிபி சார், தேடு, வா ஹாஸ்பிடல் போலாம். டாக்டர், என்னாச்சு? பயப்படாதீங்க, அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க பாக்குறதுனா போய் பார்க்கலாம். ரொம்ப நன்றி போய் பாருங்க. போ வா தமிழ். ஏய் நில்லு, நீ எங்க உள்ள போற? நீ உள்ள எல்லாம் வரக்கூடாது, நீ வெளியில தான் நிக்கணும். சிபி, சிபி, அண்ணா, சிபி, சிபி, சிபி. மா, அழாதம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு கோலை முதுகுல குத்திட்டு ஓடிட்டான். லட்டு கொஞ்சம் போயிடுச்சு, அதாம்மா மயக்கமாயிட்டேன். டாக்டர் உங்களை பயமுறுத்தினாரா? விளையாடாதடா. நீ என்ன மத்தவங்க பிரச்சனை எல்லாம் தலையில போட்டுக்கிற? மா, இது மத்தவங்க பிரச்சனை இல்லம்மா, இது
தமிழோட பிரச்சனை. தமிழ் நம்ம வீட்டுல ஒருத்தி இல்லம்மா. என்ன ரொம்ப வலிக்குதா? இல்ல ஜானு, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, அதனால அவ்வளவா வலி தெரியல. ஜானு, அது ஃபைட் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். திடீர்னு பின்னாடி வந்து குத்திட்டான். ஜானு, இன்னைக்கு உன் பேரனோட ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸா நீ மிஸ் பண்ணிட்ட. மா, அழாதம்மா. மாப்பிள, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா மாப்பிள? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நாங்கெல்லாம் என்ன மாப்பிள? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருந்தா நானே கட்டு போட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன் மாமா. சிபி சார், கொஞ்ச நேரத்துல என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா? அது ஃபைட் முடிஞ்சது, எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டேன்ல, அவ்வளவுதான் நினைச்சிட்டேன். திடீர்னு வந்து பின்னாடி குத்திட்டான். இருந்தாலும் முதுகுல குத்துப்படுறது அசிங்கம் தானே. நீங்க விளையாடாதீங்க சார். உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? தமிழ், நீ என்னோட காதலை மதிக்காம இருக்கிறத விட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வழி இல்லை. நான் ரொம்ப பயந்துட்டேன் சிபி சார். உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா ஜனாமாவுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? சிபி, இதாண்டா சரியான சான்ஸ். தமிழ் நல்ல எமோஷனலா இருக்கா, இந்த மூட்லயே கவுத்துரு. அம்மா, தேனு, என்னாச்சடி? அக்கா எங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க? சொல்லடி. அம்மா, அங்க என்னென்னமோ நடந்து போச்சு. என்னாச்சு? பாவி, நீ பண்ண தப்பு இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு பாத்தியா? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏற்கனவே உன் பாட்டி என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க நம்மள? கடவுளே, எங்களை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? மா ப்ளீஸ்மா, மன்னிச்சிருமா. ஏய், இப்ப தமிழ் எங்க? அவர் கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஐயோ, அந்த புள்ளைக்கு எதுவும் ஆக கூடாது. கடவுளே. அம்மா, புஷ்பான்னு ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணார்ல, ஆமா, அவருக்கு என்ன இப்போ? அவரு வேற யாரும் இல்லம்மா, அது மாமா பையன் சிபி தான்.